வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல்வுலங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்க. சில காலமா சரியான முறையில என்னால வீடியோ போட முடியல, ஷார்ட்ஸ் போட முடியல. இருந்தாலும் போடுறேன், அதை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்காதீங்க நண்பர்களே. நான் திரைப்படத்துறையில 40 வருஷமா என்னென்ன வேலை செஞ்சேன், என்னென்ன கஷ்டப்பட்டேன், எப்படி எல்லாம் முன்னேறி இருக்கேன், இன்னைக்கு நான் எந்த நிலையில இருக்கேங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் கூட என் மேல பரிதாபப்பட மாட்டீங்களே. பொய்ய சொல்றவங்க, புரட்ட சொல்றவங்க எல்லாத்தையும் நீங்க கேட்டுக்கிறீங்க, அதுக்கெல்லாம் லைக் பண்றீங்க, அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்றீங்க. இருந்தாலும் அப்துல்லா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டிருக்கலாம் திரைப்படத்துறையில. நான் விஷயத்துக்கு வரேன். சமீபத்துல நான் நிறைய காணொலி எல்லாம் பார்க்காம இருந்தேன். ஏன்னா செய்தியெல்லாம் கேட்காம இருந்தேன். இந்த நோன்பு நாளுங்கிறத எல்லாம் தவிர்த்துட்டேன். அப்புறம் கிராமத்துக்கு போனால் உடம்பு சரியில்லாமல் இருந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ சமீபத்தில் நம்ம வடிவேலோட காணொலியை பார்த்தேன். இந்த வடிவேல் மிகப்பெரிய துரோகிங்க. அவன் ஒரு கொலைக்காரங்க, அவன் ஒரு குற்றவாளிங்க, ஒரு நயவஞ்சகங்க. அவன் அதாவது என்ன சொல்றது, போராமையின் உச்சம், ஒரு சைக்கோ. அப்படிப்பட்ட வடிவேலை அண்ணன் சீமான் அவர்கள் என்னகிட்டே இருந்து வடிவேலை காப்பாத்திருக்காங்க. ஏன் இறந்து போன வேலுச்சாமி சாரு மனைவி கிட்டே இருந்து வடிவேலை காப்பாத்திருக்காங்க. ஏன் இறந்து போன வேலுச்சாமி சாரு பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டே இருந்து வடிவேலை காப்பாத்திருக்காங்க. இதையெல்லாம் காப்பாத்துறது செந்தமிழன் சீமான் அவர்கள். சில வருடங்களுக்கு முன்னாடி நான் சீமான் அண்ணனோட தம்பி படத்துல வேலை செஞ்சிருக்கேன். அந்த காணொலி எல்லாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இப்ப மேடையில வடிவேலு பெரிய யோக்கிய மாதிரியும், அப்படி வாரி வழங்கின வள்ளல் மாதிரியும், ஊருக்கெல்லாம் அள்ளி கொடுத்த மாதிரியும், அவன் தான் உலகத்திலே பிறந்து வந்த காமெடியன் மாதிரியும் பேசுறது, நக்கல் பண்ணி பேசுறது, நையாண்டி பண்ணி பேசுறது, இதெல்லாம் விட்டுடு வடிவேலு. உனக்கு முடிஞ்சு போச்சு. நீ எந்த அரசியல்ல எந்த மீட்டிங்ல போய் பேசுறியோ அந்த கட்சி தோத்து போகிறது வரலாறு சொல்லுது. நீ ராஜ்கிரண் சார் ஆபீஸ்ல படிக்கட்டுல தான் படுத்து கிடப்ப. நானும் கோடீஸ்வரன் தான் ஆபீஸ் வாயி. சாயந்தரம் போகுது 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு எதிரில் இட்லி வாங்கி கொடுக்கணும், 1.25 ரூபாய்க்கு பீடி வாங்கி கொடுக்கணும், டீ வாங்கி கொடுக்கணும். இப்படியெல்லாம் உன்னை வளர்த்தோம். இதே மாதிரி திண்டுக்கல்ல உன்னை எப்படியெல்லாம் வளர்த்துருக்கேன், எத்தனை பேர் வளர்த்துருக்காங்கன்னு நீ கிண்டல் பண்ற. 1000 பேர் உன்னை வளர்த்துருக்கலாம் வடிவேலு. ஆனா அப்துல்லா வேற மாதிரியா வளர்த்துருப்பேன். எப்படின்னு கேக்குறியா? வெளிச்சாமி சாருங்கிற ஒரு கேரக்டரு உன்னை உருவாக்குனாரு, உனக்கு லெட்டர் போட்டு வர வச்சாரு, உனக்கு வாய்ப்பு வாங்கி தந்தாரு. இதையெல்லாம் நீ மறந்துட்ட. அந்த வெளிச்சாமி சாரோட சாவுக்கும் அண்ணன் முருகேசனோட சாவுக்கும், பூந்தோட்டம் அதாவது படப்பையில இருக்க தோட்டத்துல ஒரு பெண்ணோட சாவுக்கும் நீதான் காரணங்கிறது அன்னைக்கு உள்ள சிங்கமுத்துக்கு தெரியும், எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதையும் மீறி ஒரு நன்றி கெட்ட வடிவேலு என்னோட கதையை வேலுச்சாமி சார் ப்ரொடியூசர் பண்ணி சுரேஷ் சார் இயக்கத்துல பரத் சார் நடிக்கிறதா ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்தது, பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்து. அந்த நேரத்துல ஒரு 10 நாள் கால்ஷீட்டு உங்ககிட்ட கேட்டாரு வேலுச்சாமி சாரு. என்ன வச்சு நீங்க படம் எடுக்கிற அளவுக்கு நீங்க ப்ரொடியூசர் ஆயிட்டீங்களா அப்படின்னு நீ கேட்ட. அதே மாதிரி வேலுச்சாமி சார் என்ன சொன்னாரு, என்ன வடிவேலு சாதாரணமா லாரியில ஏறி வந்தேன்னு சொன்னேன், உங்ககிட்ட 1000 கோடி 1500 கோடி சொத்து இருக்கு, அதுல 2% கமிஷன் வச்சுக்கிட்டாவிட ஒரு 50 ரூபா எங்கிட்ட இருக்கும் அப்படின்னு விவாதம் நடக்கும்போது வீட்டுக்கு ரெய்டு வந்தது. உன் வீட்லயும் அள்ளிட்டு போனாங்க, வேலுச்சாமி சார் வீட்லயும் அள்ளிட்டு போனாங்க. அப்ப வேலுச்சாமி சாரோட ஃபேமிலி திருமங்கலத்துல இருந்தாங்க. இந்த சூழல்ல நீ நான் நாயகன் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஜேகே ரித்திஷ் எல்லாருக்கும் 500 ரூபா கொடுக்குறாரு, 1000 கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னோட கவிதை அவர் தான் வெளியிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவரை எப்படியாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்துல்லா, அவரை நம்ம ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு வா அப்படின்லாம் சொன்னேன். நானும் உங்ககிட்ட சொல்லும் போல நீ நக்கல் பண்ண, நையாண்டி பண்ண. அதையும் மீறி நம்ம ஜேகே ரித்திஷை நம்ம ஆபீஸுக்கு அழைச்சிட்டு வந்தேன். அவரு வந்தாரு. வந்த பிறகு அவரு கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்ட, என்னென்னலாம் அக்கறம் பண்ணங்கிறது எனக்கு தெரியும். இதையெல்லாம் போக வெளிச்சாமி சார் படம் எடுக்க போறான்னு சொன்ன பிறகு அவங்க ஃபேமிலியை நீ தவறக்குறைவா பேசின, செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து வெளிச்சாமி சார் வம்புக்கு இழுத்து நீ தகராறு பண்ணி நீ எப்படி படம் எடுக்கலாம், உன் மனைவியை வச்சா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்ட. இதையெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். வடிவேலு, நீ பண்ணின துரோகத்துக்கு இனிமேல் உனக்கு எந்த காலத்திலயும் எந்த முன்னேற்றமும் இருக்காது. உன்னை வச்சு படம் எடுக்க யாரும் வரமாட்டாங்க. நீ எந்த மேடை ஏறினாலும் வேணா மற்றவங்களுக்கு நீ ஒரு சிரிப்பு நடிகனா தெரியலாம். ஆனா என்னோட பார்வைக்கு அண்ணன் ராஜ்கிரண் அவர்களை அந்த பொண்ணு விளையிற பூமி படம் ரிலீஸ் பண்றதுக்கு
என்னென்னலாம் கஷ்டப்படுத்தினேன், என்னென்னலாம் கேள்வி கேட்டேன், என்னென்னலாம் அசிங்கப்படுத்தினேன், பல பத்திரிகையில பல ஊடகங்கள் வந்திருக்கு. பிஸ்மி பிஆர்ஓ அவங்களுக்கும் தெரியும், துரை ராமச்சந்திரனுக்கு தெரியும். இதையெல்லாம் மறந்துட்டு நீ மேடையில ஏறி செந்தமிழ் சீமான் அவர்களை வந்து தரக்குருவா பேசுற. உன் மேல நடவடிக்கை எடுக்கணும், நீ வந்து செய்த தவறுகள் அப்படிங்கிறத செந்தமிழ் சீமான் அவர்கிட்ட நானு, அண்ணன் தாசா ராசேந்திரன், கதிர் ராசேந்திரன், வேலுச்சாமி சார் மனைவி 3 பேரும் வலசவாத்துல போயிட்டு 2 மணி நேரம் பேசியிருக்கேன். வடிவேலு, உன்னை பற்றி உன்னோட தரக்குறைவான ஆரம்ப காலத்துல இருந்து பொம்பளை விஷயத்துல எப்படியெல்லாம் வீக்கா இருந்த, உன் மனைவி, உன் புள்ள, உன் பொண்ணு எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் உன் வீட்டுல நான் முன்னாடி நிற்பேன். உனக்கு கணக்கு வழக்கு தெரியாது. வேலுச்சாமி சார் தான் அக்கௌண்ட் மேனேஜரு, நான் தான் அக்கௌண்ட் பணம் கொண்டு போடுவேன் 3-4 பேங்க்ல. இந்த விஷயத்தெல்லாம் செந்தமிழ் சீமான்கிட்ட சொல்லும் போது சீமான் அண்ணன் சொன்னாரு, அவன் வந்து இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மனிதனா இருப்பான்னு எனக்கு தெரியாது தங்கச்சி, அப்துல்லா தெரியாது அப்துல்லா, அவன் அப்படி செஞ்சிருந்தானா அதுக்குள்ள தண்டனைய அவன் வீட்டுல இருந்தே அனுபவிப்பான். நம்ம போய் இப்ப கேட்டு அது வந்து சீமான் வந்து நான் திமுகல இருக்கிறேன், எனக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து வந்துட்டாரு, கட்ட பஞ்சாயத்து வந்து என்கிட்ட வந்து பணம் பிடுங்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பழிய சுமத்துவான். அந்த பழி வேணாம், தயவு செய்து உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, தங்கச்சிக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, அதை பார்த்துட்டு சார் கவனமா இருங்க. ஏன்னா சிங்கமுத்துவே அவன் என்னென்ன பாடுபடுத்தினா எப்படி செஞ்சாங்கிறது நண்பர் மாரிமுத்து, இயக்குனர் மாரிமுத்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழல்ல அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம் அப்துல்லா அப்படின்ட்டு செந்தமிழ் சீமான் வந்து என்கிட்டயும் ராஜேந்திரன்கிட்டையும் வேலுச்சாமி சார் மனைவி கிட்டையும் சொன்னாரு. அதனாலதான் நாங்க கோர்ட்டு கேஸுங்க போகல. ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் அள்ளிட்டு போய் அந்த வடபணி வீடு வந்து சேட்டுக்கிட்ட கோர்ட்டு கேஸுன்னு அண்டாம அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ மேற்கொண்டு இந்த பிரச்சனையை வந்து வடிவேலு தான் குற்றவாளி, வடிவேலு தான் சாகடிச்சிட்டான்னு சொல்லாத அப்துல்லா, அது தப்பாயிடும்னு உன்னை வந்து வடிவேலு உன்னை செந்தமிழ் சீமான் வந்து காப்பாத்தினாரு. ஏன்னா வேலுச்சாமி சாரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர். அவர் செயினை கட்டி வச்சிருக்காரு, நகை கட்டி வச்சிருக்காரு, அந்த புலி பல்லு உள்ள செயினை கட்டி வச்சிருக்காரு, பிஸ்கட் இருக்கு, கிரீன் டீ இருக்கு, ஆனா துண்டு டவ்ல கட்டி இருக்கிறாரு, தூக்குல தொங்குறாரு, ஒரு கால் வந்து சேர்ல இருக்கு. இதெல்லாம் போலீஸுக்கு டவுட்டு, எங்களுக்கும் டவுட்டு. அவரு கூட பிரேதத்தை எடுத்துக்கிட்டு நான் திருமங்கலம் போனேன். திருமங்கலத்துக்கு நீ வந்த வடிவேலு வந்து பணத்தை கொடுத்த, உடனே அடக்கம் பண்ணியாச்சு. அதற்கும் பிறகு உன் ஆபீஸுக்கு வந்தோம், எங்களை அசிங்கப்படுத்தின, கேவலப்படுத்தின. அப்படிப்பட்ட வடிவேலு நீ வந்து மேடையில பேசலாமா செந்தமிழன் சீமான? சீமானோட உயரம், சீமானோட தகுதி, சீமானோட விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, துரோகிக்கு கூட மன்னிக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு சீமான் தான். அப்படிப்பட்ட சீமானை வந்து நீ மேடையில பேசுறது, மற்ற எந்த கட்சிக்காரான எப்படி வேணாலும் பேசு. ஆனா இப்ப இன்னைக்கு உள்ள சூழல்ல சீமானை தவிர வேற எந்த மனிதனும் எந்த அரசியல்வாதியும் இனிமேல் அரசியல் பேச முடியாது. வடிவேலு நீ நன்றி கெட்டவன், நீ கேவலமானவன். பொம்பளை விஷயத்துல பொம்பளை பொறுக்கி உன்னால யாழடானி மன்மதாங்கிற திரைப்படமே நின்னு போச்சு. இது இதுல குற்றாலத்துல அதையெல்லாம் கூட இருந்து பார்த்தவன் வடிவேலு. ஒரு பெண்ணையும் ஒரு மரப்பாச்சியும் ஒரு பொம்மையும் விடாத ஒரு கேரக்டர் தான் வடிவேலு. கேவலமான நீ உன் மேல அவதூறு பேசுன, உன் மேல அசிங்கப்படுத்தினன்ட்டு நீ சொல்லி என்ன வந்து எது வேணாலும் செய்யலாம். ஆனா அதை மீறி நான் சொல்றேன், உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நான் பேசுனது, நான் சொன்னது, நீ கேள்விப்பட்டது, நீ செஞ்சது அனைத்தையும் நினைச்சு பாரு. இறைவன் ஒருத்தன் நம்பிக்கை இருந்தா, உன் தாயை நீ வணங்கினா கண்டிப்பா திருந்து மாறு. மற்றவங்களை குறை சொல்லி புறஞ்சொல்லி நக்கல் பண்ணி நையாண்டி சொல்லி வாழாத வடிவேலு இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா வடிவேலு என்னையும் சந்தி வடிவேலு. நன்றி, வணக்கம்.